எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட்டணிக்கும் ராசியே இல்லை போல. அவரும் தேடி தேடி போய் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரும் எடப்பாடி பழனிசாமியை சீண்டி பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ 1 மணி நேரம் காத்திருந்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதற்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிட்டு இவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக நீங்கள் அழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கி உருவாகியிருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவோடு கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. நடந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய தோல்வியை சந்தித்தது அதிமுக. இனிமேல் தனித்து நம்மளால் போட்டியிட்டு நம்ம களங்கண்டு நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி யோசித்து பிஜேபியோட கூட்டணி வச்சார். பிஜேபியோட கூட்டணி வச்சு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம், வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி களத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்தாலும் மக்கள் செல்வாக்குள்ள மக்கள் ஆதரவு பெற்ற கூட்டணியான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சண்டையே பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஊடகங்களாலும் பேசப்பட்டது, சமூக வலைதளங்கள்லையும் பேசப்பட்டது. அதற்காகவே கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. வெளியில் வந்த உடனே அதிமுகவினராக இருக்கட்டும் பிஜேபியினராக இருக்கட்டும் எப்படியெல்லாம் அது பட்டாசு வெடித்து இனிப்புகள் ஊட்டியெல்லாம் கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனித்து நம்மளால் இனிமேல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு நினச்சி தான் பிஜேபியோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்ச உடனேயே அவர் நான் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு பேசுகிறார். நாங்கள் மெகா கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்துவோம். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பேன். நாங்கள் பெரிய கட்சி ஒன்று கூட்டணிக்கு வரப்போகுது, அதுக்கப்புறம் பெரிய அளவில் நாங்கள் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பேசியிருந்தார். கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களுமே அதை சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரப்போகுது, ஒரு பெரிய ஆள் வரப்போகிறாங்க அப்படிலாம் ரொம்ப சந்தோஷத்தில் பேசினாங்க. இவங்கெல்லாம் ஏன் இதனால் இப்படி பேசினாங்க, இவங்கெல்லாம் எதனால் இப்படி பேசினாங்க அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் இவங்க பேசுனது எல்லாமே. கரூரில் 41 பேர் உயிர் பலி ஏற்பட்டது. நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு அந்த பிரச்சாரத்தில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இதை அதிமுகவும் பிஜேபியும் அவர்களுக்கு சாதகமாக ஒரு அரசியலை பயன்படுத்திக்கிட்டாங்க. நடிகர் விஜய் அவர்களுமே அந்த இறப்புக்காக கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காமல் இருந்தார். அதற்கடுத்து 3 நாள் கழித்து வீடியோ வெளியிட்டார். 16 நாட்கள் கழித்து தான் அவர் கட்சியினுடைய வேலைகளையே மேற்கொண்டார். இதுக்கு இடையிலேயே அதிமுகவும் பிஜேபியும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, எப்படியாவது விஜய் இதில் காப்பாற்றி விட்டு நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க. இதில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு துதிபாடக்கூடிய எல்லா முன்னாள் அமைச்சர்களுமே விஜயை அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பு மூலம் அவங்க பேசுகிறதெல்லாம் என்ன அப்படின்னா, விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நல்லது, வந்தால் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம், இல்லைன்னா வெற்றியை பாதிக்காது, நாங்கள் 150 தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் தப்பித்தவறி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா தாவேக்காங்கிற கட்சியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு பேசினார். செல்லூர் ராஜு பேசுகிறாரு, தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்தது அப்படின்னா தூக்கி வச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு. எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வராதா, விஜய் அவர்கள் இதற்கு இசைவு தெரிவிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு கையேந்தி நின்றுட்டு இருந்தாங்க. விட்டால் ஒரு படிக்கு மேலே இவர் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கே போய் சரணாகதி அடைஞ்சிடுவாங்க போல. அந்த நிலைமையில் எல்லாருமே இன்னைக்கு முதற்கொண்டு கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க.
பிஜேபியோடு கூட்டணி வச்ச எந்த கட்சிகளோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவில் வந்து இருக்கிறாங்க. எங்களுக்கான ஒரு போட்டி யார் அப்படின்னா திமுக தான், அதிமுக கிடையாது அப்படின்னா களத்தை நோக்கி நகர்ந்துட்டு அவங்க போகிறாங்க. திமுக வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம், இதுதான் எங்களுடைய களம், இதை நோக்கி தான் நாங்கள் போகிறோம். எங்களோட கூட்டணி வச்சு நாங்கள் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா எங்களோட கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத, கூட்டாட்சி அப்படிங்கிறத பேசிக்கிட்டே வந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே, நடிகர் விஜய் அவர்களுமே 2 மாநாட்டிலையும் அதுக்கடுத்து மக்கள் சந்திப்புலையும் வந்து தொடர்ந்து இதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி இது தமிழக வெற்றி கழகம் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒரு நிலைப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஆர்பி உதயகுமார் 1 மணி நேரம் காத்திருந்து போய் பார்த்துருக்கிறார். எல்லா பக்கமுமே வந்து சாத்திட்டாங்க. திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகளும் வெளியேறி அதிமுக பக்கம் வர்ற மாதிரி இல்லை. விஜய் அவர்களும் அதிமுகவோட கூட்டணி வைக்க தயாராக இல்லை. அப்போ நம்ம தனிச்சு நிற்கிறோம். நம்ம வந்து எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறோம்னு சொல்லிவிட்டு அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு துதிபாடக்கூடிய அடிவரடிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாங்க 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 வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கட்சியை காப்பாற்றுறமோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி இந்த மட்டும் காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க பூரா இருக்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. சந்தித்ததில் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இவர் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கார். 2 பேரும் சந்திக்கும் போது அரசியல் பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுமே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து ஜனவரியில் ஒரு மாநாடு வந்து நடத்துகிறோம், அந்த மாநாட்டில் தான் நாங்கள் வந்து இறுதி முடிவு எடுப்போம், யாரோட கூட்டணி அப்படிங்கிறத முடிவு எடுப்போம் அப்படிங்கிறதையும் அவங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி வெற்றி பெறும், நாங்கள் வந்து அதில் அமைச்சர்களாக இருப்போம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசுனது இதுதான், எப்படின்னா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே யாராவது மந்திரி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், நீங்கள்லாம் இப்படியான ஒரு சூழல் இருக்குது, நம்ம வந்து யாரோட கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி வந்து வெற்றி பெறும், நம்மளும் வந்து அமைச்சராகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இப்போ ஆர்பி உதயகுமார் ஏன் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா பக்கமும் வந்து ஒரு கட்டம் கட்டி முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்கான்னு வச்சிங்களேன், பிஜேபியை வச்சு அவரால் வெற்றி பெற முடியாது. தேமுதிகவை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இது எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு பிளான். எடப்பாடி பழனிசாமி 2024 பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது தேமுதிக வந்து கூட்டணியோட தான் தேர்தலை வந்து சந்தித்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது அவங்க வந்து எழுதி கொடுத்தது என்ன அப்படின்னா, 5+1 5 பாராளுமன்ற தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ராஜ்யசபா உறுப்பினருக்கான ஒரு தேர்தல் வரும்போது அதில் 2 இடங்கள் அதிமுக தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு. அதில் வந்து 1 எப்படியாவது வந்து தேமுதிகவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், தேமுதிகவுக்கு நாங்கள் அப்படி எதுவுமே வந்து கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒன்று தெளிவாக சொல்கிறாங்க, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினாதான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு, அப்போ தான் மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்க அந்த தலைமையை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சாடி பேசியிருப்பாங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கோட்டா வரும்போது அதை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், விடாப்பிடியாக 2மே வந்து அதிமுக சார்பில் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே தேமுதிகவுக்கு நம்பிக்கை இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்புறது மாதிரி கிடையாது. கொடுத்த வாக்குறுதியை அந்த கூட்டணி ஒப்பந்தத்தின் பிரகாரமே எடப்பாடி பழனிசாமினால் செயல்படுத்த முடியல, அவருடைய சுயநலத்துக்காக அதை பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி கூட்டணியை விட்டு வெளியேறி நாங்கள் வந்து மாநாடு நடத்துகிறோம், மாநாடு நடத்தும்போது கூட்டணி பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆர்பி உதயகுமார் மூலியமாக காய் நகர்த்தி எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நினைப்போடு வந்து இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குது தேமுதிகவுக்கு. ஆனால் அதிமுக பக்கம் வரணும் அப்படின்னா மிகப்பெரிய டிமாண்டை வைப்பாங்க.
நான் ஏற்கனவே வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிட்டாரு. திரும்பவும் நம்ம போய் ஏமாற தயாராக இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க தேமுதிக. இப்போ கூட்டணிக்காக யார் யார் காலெல்லாம் பிடிக்கிறாங்க பாருங்கள். அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் 50 ஆண்டு கால வரலாறு கொண்ட ஒரு கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்து மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்த ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டணிக்காக பிறர் கையை ஏந்த வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. நீங்கள் வந்தால் தான் எங்களை காப்பாற்ற முடியும், தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும், தேமுதிக வந்தால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை அதிமுகவை கொண்டு போயிருக்கார். இப்போ அதிமுக ஒருங்கிணைந்தா இதெல்லாம் தேவையா? ஒருவருடைய சுயநலம் எப்படியெல்லாம் இந்த கட்சியை பலவீனப்படுத்துது அப்படிங்கிறத தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் நல்லா உணர்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து அதிமுகங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவரெல்லாம் இருக்கும்போது அதிமுக மக்கள் செல்வாக்கோடு இருந்தது. தொண்டர்கள் வந்து அதிக உற்சாகத்தில் ஒவ்வொரு தேர்தலும் போது உழைச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகளை கொடுக்கும்போது தொண்டர்கள் வந்து சோர்வடைகிறாங்க. ஒரு நல்ல தலைமையாகவும் எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு தெளிவாக தெரியுது. அதனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நம் மீது மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை, தொண்டர்களுக்கும் நம்பிக்கை இல்லை, கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வலிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நம்பி இதுவரையும் கூட்டணிக்கு யாரும் வரலை, இனியும் வரப்போவதும் கிடையாது. ஒன்றே ஒன்று நடக்கும், இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு போர்டை போட்டுவிட்டு ஒரு இடத்துல உட்காரக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். நன்றி, வணக்கம்.